இருக்காது. ஜீவா ஜீவா கொஞ்சம் படத்தை சேர்த்து வச்சுங்க. விஜயண்ணா அவர் வந்துட்டானப்பா தண்ணி அவர் எடுக்கிறார் பொருண எடுக்கிறார். பெரியார் அணையில் இருந்து நமக்கு குடிநீருக்காகவும் விவசாயத்துக்காகவும் கேரளாவில் இருந்து அளிக்கக்கூடிய முல்லை பெரியார் அணையிலிருந்து வெளியேறக்கூடிய நீர் கால்வாயில் அந்த வாய்க்காலில் கேரளா எல்லை பகுதியில் குமுளி தேக்கடி ஊராட்சியினுடைய கழிவுநீர் மொத்த நீர்களையும் நமக்கு குடிநீருக்காக வரக்கூடிய முல்லை பெரியார் வாய்க்காலிலே முழுவதுமாக கலந்து கழிவுநீர் சாக்கடை நீர் கழிப்பறையிலே அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல் ரிசார்ட்டுகளில் கழிப்பறையிலே பயன்படுத்தக்கூடிய நீர்கள் மொத்தமும் இந்த குடிநீர் முல்லை பெரியார் வாய்க்காலிலே கலந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இது என்னுடைய தகவலுக்கு வரப்பெற்று நேரடியாக சென்று இரண்டு தினங்களுக்கு முன்பாக ஆய்வு செய்து உடனடியாக தமிழக நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களிடம் நேற்றைய தினம் எடுத்து சென்று மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று
உடனடியாக கேரள அரசு அதிகாரிகளுக்கு தமிழக அரசு இந்த விஷயத்தை எடுத்து கூறியிருக்கிறார்கள். இன்று பத்திரிகையாளர்களை அழைத்து இதை நாம் ஆய்வு செய்து அந்த நீரானது ஒரு சாக்கடையில் கருப்பாக வரக்கூடிய நீரை எந்தவித மனச்சாட்சியுமே இல்லாமல் கேரள அரசு அதிகாரிகள் இன்றல்ல நேற்றல்ல 40 ஆண்டு காலமாக நமக்கு வழங்கக்கூடிய குடிநீரில் இதை கலந்து விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி தமிழகத்தை ஆட்சி புரிந்த திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் கண்டும் காணாமல் இதை அப்படியே விட்டு விட்டார்கள். இந்த குடிநீரை கழிவுநீர் சாக்கடை நீர் கலந்த இந்த நீரை நம்ம குடிக்கிறப்ப நம்ம மக்களுக்கு எவ்வளோ நோய் வந்திருக்கும், விவசாயத்துக்கு இதை பாசனத்துக்கு விட்டுறப்ப பாசன பயிர்கள் எவ்வளவு மண் வந்து மாசுபட்டிருக்கும், கால்நடைகள் குடிநீரை அருந்துறப்ப எவ்வளவு மாசுபட்டிருக்கும். இதை உடனடியாக கேரள அரசு நிறுத்த வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியிருக்கிறது. நம்ம வந்து குடிக்கிறதுக்கு தண்ணீர் தான் கேட்டோம், முல்லை பெரியார்லேருந்து தண்ணீர் தான் குடியான்னு சொல்லி கேட்டோம். அதில் மனச்சாட்சி இல்லாமல் சாக்கடை நீரை, கழிவு நீரை, கழிப்பறை நீரை கலந்து தமிழக மக்களுக்கு கொடுக்கலாமா? கேரள மக்களே, இந்த விஷயத்தில் தமிழக மக்களுக்காக நீங்கள் குரல் கொடுத்துட வேண்டும். ஒட்டுமொத்த கேரள மக்களையும் நான் விரும்பி கேட்டுக்கிறது, இந்த இது வந்து ஒரு மனச்சாட்சி இல்லாத ஒரு விஷயம். இந்த மனச்சாட்சி இல்லாத ஒரு விஷயத்தை எந்த விதத்தில் முல்லை பெரியார் அணையில் கழிவு நீரை கலந்து தமிழக மக்களுக்கு கொடுத்தீர்கள் என்று ஒவ்வொரு அரசு அதிகாரியும் கேரள மக்கள் கேட்கணும். தமிழக மக்கள் மீது பற்று கொண்ட, சகோதரம் கொண்ட பாசத்துடன் நீங்கள் கேட்டிட வேண்டும். இந்த நீரானது ஓரிரு நாட்களிலே கேரளா அவர்களுடைய வழிபாதையில் இதை சுத்திகரிப்பு பண்ணி உங்களுடைய விவசாயத்துக்கு இப்போ எந்த விதத்துக்கு நீங்கள் பயன்படுத்திங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும் கலக்கலை, ஒரு 4-5 இடத்துல குமிழியுடைய சாக்கடை நீர் கலக்குது. இன்றைக்கி நாங்கள் ஏற்கனவே 4-5 இடத்த ஆய்வு பண்ணிட்டோம். இன்றைக்கி ஒரு இடத்த இன்றைக்கி ஆய்வு பண்ணோம். நீங்கள் அந்த கழிப்பறையில் எடுக்கக்கூடிய அந்த கழிவு நீரையும் கொண்டு வந்து இந்த தண்ணீருடன் கலந்து விடுவது மிகப்பெரிய தமிழகத்துக்கு இழைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றம். ஒரு மனச்சாட்சியே இல்லாமல் மனச்சாட்சியை ஏற்றுக்கிற முடியாத ஒரு குற்றம். இதை வந்து உடனடியாக நீங்கள் கேரள அரசு வந்து தமிழக அரசு கேட்டிருக்கு, உடனடியாக நீங்கள் இதை நிறுத்த வேண்டும். இதை நீங்கள் நிறுத்த தவறும் பட்சத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக கேரளாவில் உள்ள நம்முடைய தமிழக வெற்றிக் கழகமும் கேரளா மக்களுடன் இணைந்து நாங்கள் இதற்கு போராடுவோம். இப்போ வந்து அதிகாரி மட்டத்தில் பலமுறை நாங்கள் சொன்னோம், கேரள அரசு இதை கேட்கலை அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து என் காதுக்கு வந்துச்சு, நம்ம நேரடியாக போய் பார்க்குறோம். பார்த்துட்டு மற்ற அதிகாரி மாதிரியோ மற்ற அரசியல்வாதிக மாதிரியோ பார்த்துட்டு போகிற மனசு எனக்கு கிடையாது. அது பார்க்குறப்பே நம்மளுக்கு அது வந்து மனசு பதவிதைக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு காரியம். ஏன்னா இன்றைக்கி வீட்டில் பைப்பில் பிடிச்சி குடிக்கிற தண்ணீர் அந்த தண்ணீர் தான். நம்மளுடைய தேனி மாவட்ட மக்களாக இருந்தாலும் சரி, மதுரை மக்களாக இருந்தாலும் சரி, நம்ம பைப்பில் பிடிச்சி குடிக்கிற தண்ணீர் வந்து அந்த தண்ணீர் தான். அதை மனச்சாட்சி இல்லாமல் அதை வந்து கலந்தது மிகப்பெரிய குற்றம். யார் அந்த அதிகாரிகள் கலந்தாங்களோ அந்த அதிகாரி மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதை பார்த்துட்டு இதை வன்மையாக கண்டிக்காமல் இருந்த தமிழக அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை அரசாங்கம் நிச்சயம் எடுப்பாங்க. கம்பம் சட்டமன்ற உறுப்பினராக என்னுடைய நினைவுக்கு, என்னுடைய தகவலுக்கு, என்னுடைய பார்வைக்கு வரக்கூடிய எந்த ஒரு செயலையுமே வந்து நான் பார்த்துட்டு போகிற மாதிரி எல்லாம் இல்லை. நீங்கள் நம்மளுடைய சுருளிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இங்கே கம்பம் தொகுதி முழுவதும் துப்புரப்பணியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து குமுளி ஊராட்சி கேரளா அரசு வந்து உடனடியாக அதை வந்து நிறுத்தாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம தமிழக அரசு ஒருபோதும் இதை விட்டு கொடுக்காது. அது கடந்த அரசு மாதிரிலாம் கிடையாது, கடந்த ஆட்சியாளர் மாதிரிலாம் இல்லை. நம்ம கடுமையாக இருக்குது, நம்மளுடைய தமிழக அரசாங்கம் கடுமையாக இருக்குது. நேற்று நீர்வளத்துறை அமைச்சர் வந்து கடுமையாக கேரள அரசு அதிகாரிகளையும் கேரள நீர்வளத்துறை அமைச்சருக்கும் கடுமையாக இதை எடுத்து கூறியிருக்கிறாரு. நிச்சயமாக இது நிறுத்தப்படும் வரை தமிழக வெற்றி கழகம் சும்மா விடாது.
கேரளாவில் நம்மளுடைய குமுளி ஊராட்சி தேக்கடியில் இருந்து ரிசார்ட்டு ஹோட்டல்கள் வந்து வெளியேறக்கூடிய கழிவு, வீடுகள்லேருந்து வெளியேறக்கூடிய கழிவு இந்த ஒரு பாதை மட்டுமல்ல பல இடங்களில் நம்மளுடைய குடிநீரில் இந்த கலப்படம் வந்து இருக்குது. இதை வந்து தமிழக அரசு அதிகாரிகளை அழைத்து அவங்க நேரடியாக வந்து காட்டணும். இந்த கலப்படமும் நாங்கள் கலக்கல பூரா நாங்கள் அடைச்சி எங்கள் பாதையில் இதை சுத்திகரிப்பு பண்ண நாங்கள் அனுப்பிச்சிட்டோம். சுத்தமாக முல்லை பெரியார் அணை நீர் வருது அப்படிங்கிற உறுதி வரும் வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் இதை விடாது.